இனி விரிவான செய்திகள். இந்திராநகர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் கல்வீடு கட்டுவதற்காக நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்திராநகர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான இரண்டாவது தவணை தொகையை ஒரு பயனாளிக்கு 1,60,000 வீதம், மூன்றாவது தவணை தொகையாக 6 பயனாளிகளுக்கு 4,20,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அரசாணைகளை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரசு கொறடாவும் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் ஆகியோர் சட்டப்பேரவை அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி சவுந்தரராஜன், இளநிலை பொறியாளர் அனில்குமார் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளையொட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாள் விழா புதுவை அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது உருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மறைந்த பாரத ரத்னா சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128வது பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் செல்வகணபதி எம்பி, துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, பொதுச் செயலாளர் மௌலிதேவன், தாமரை செல்வி, தமிழ்பாரன், வெற்றி செல்வன், நாகேஸ்வரன், லதா, ரஞ்சித், மகேஷ் ரெட்டி மற்றும் மூத்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உழவர்கரை மாவட்ட தலைவரும் முன்னாள் ராணுவ வீரருமான உலகநாதன் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம், காலப்பட்டு தொகுதி தலைவர் அசோக்குமார், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்து சிறப்பித்தனர். தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளையொட்டி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு காலப்பட்டு நேதாஜி இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் வழக்கறிஞர் இளங்கோவன் மற்றும் சிறப்பு தலைவர் சசிகுமார் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நேதாஜி இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் கதிரவன், விமல், சர்க்குரு, ராஜேஷ், தினகரன், வினோத், சுபாஷ் மற்றும் ராமச்சந்திரன், பொன்ராஜ், ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கினர். தொடர்ந்து அகில இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கம் சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில செயலாளர் லெனின் துரை தலைமை தாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மூத்த தோழர் சண்முகம் மாலை அணிவித்தார். இந்நிகழ்ச்சியில் AIUTUC மாநில செயலாளர் சிவகுமார், துணைத் தலைவர் சீனு சிவசங்கர், அகில இந்திய இளைஞர் சங்க தலைவர் சுதாகர், கவிஞர் தமிழ்வொலி, கல்வி வட்டம் செல்வன், ஜானி, ராமமூர்த்தி, ராமசாமி, வைத்தியநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் நேதாஜி ஒப்பந்ததாரர் நலசங்கம் சார்பில் லாஸ்பேட்டையில் உள்ள அவரது சிலைக்கு நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் கார்த்திகேயன், தலைவர் பூபாலன், செயலாளர் பாலமுருகன், பொருளாளர் மனோகரன், துணை செயலாளர் விக்னேஷ், துணை பொருளாளர் பாபு, செயற்குழு உறுப்பினர்கள் பழனிதாஸ், சிவகுமார், இளங்கோவன், சண்முகம், ஐயனார், பாலசுப்ரமணியன், கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரி லாஸ்பேட்டை இந்தியன் வங்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆட்டோ நிலையத்தின் சார்பாக தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டோ நிலைய பொதுச் செயலாளர் கமல்தாஸ், கௌரவ தலைவர் சந்திரசேகர், தலைவர் விஹாஜ் முகமது, துணைத் தலைவர் ஐயப்பன், செயலாளர் விநாயகவேலன், துணை செயலாளர் சண்முகம், பொருளாளர் சசி, துணை பொருளாளர் ராஜா மற்றும் உறுப்பினர்கள் ஷாஜகான், சங்கர், செல்வநாதன், சிவா, தமிழரசன், ராஜா, சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள ஸ்டான்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளிகள் மாணவர் கோஷ்டி சண்டையால் +1 மாணவனுக்கு கத்தி குத்து ஏற்பட்டது. கத்தி குத்தில் ஈடுபட்ட மாணவனின் புத்தக பையை ஆராயும் பொழுது 6 வெடிகுண்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள ஸ்டான்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் +1 படிக்கும் மாணவர்கள் 2 கோஷ்டிகளாக செயல்பட்டு வந்தனர். இதனால் ஒருவரை ஒருவர் கேலி கிண்டல் செய்து கொள்வது வழக்கம். இந்த நிலையில் ஒரு தரப்பை சேர்ந்த மாணவர் அதை பள்ளியில் படிக்கும் மாணவியை காதலித்து வந்துள்ளார். இதை தெரிந்து கொண்ட எதிர்த்தரப்பு மாணவர் ஒருவர் அந்த மாணவி பெயரில் போலி ஃபேஸ்புக் முகவரியை உருவாக்கி அந்த மாணவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார். அவரும் தனது காதலிதான் என நினைத்து அதில் வரும் தகவல்களுக்கு பதில் போட்டு வந்துள்ளார். இப்படியே அவர்களின் காதல் வயப்பட்ட தகவல் பரிமாற்றம் 3 மாதங்களை கடந்துள்ளது. ஒரு கட்டத்தில் சம்பந்தப்பட்ட மாணவரிடம் ஃபேஸ்புக் மூலம் மாணவி போல குறுஞ்செய்தி அனுப்பிய எதிர்த்தரப்பு மாணவன், நான் உனது காதலி இல்லை, நீ என்னிடம் ஏமாந்து விட்டாயே என்று கிண்டல் செய்தார். இது வகுப்பு முழுவதும் பரவியதால் மாணவியை காதலித்த அந்த மாணவர் அதை அவமானமாக கருதினார். இந்த நிலையில் பள்ளியில் இடைவெளியின் பொழுது வகுப்பறையில் மற்ற மாணவர்களை அவரை பார்த்து கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மேலும் ஆத்திரமடைந்த அந்த மாணவர் தனது புத்தக பையில் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு ஃபேஸ்புக் மூலம் தன்னை ஏமாற்றிய மாணவரை நோக்கி ஓடினார். இதை பார்த்ததும் ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அந்த மாணவரை மடக்கி பிடித்தனர். ஆனால் அதையும் மீறி அவரை ஏமாற்றிய மாணவரின் கையில் கத்தி குத்து விழுந்தது. உடனே அருகில் இருந்தவர்கள் அவரிடமிருந்து கத்தியை பிடுங்கிய வேளைகள் இந்த மோதலை பார்த்து வகுப்பறையில் இருந்த மாணவ மாணவிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். இதனால் பள்ளி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் காயமடைந்த மாணவரை சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சைக்கு பின் மாணவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதற்கிடையே கத்தியால் குத்திய மாணவரின் புத்தக பையை ஆசிரியர்கள் பார்த்த பொழுது அதில் 6 நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பதை கண்டு திடுக்கிட்டனர். உடனடியாக இது குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் அங்கு விரைந்து சென்று 6 நாட்டு வெடிகுண்டுகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த மாணவரை பிடித்து விசாரணை நடத்தினர். மாணவரின் கோஷ்டி சண்டையால் வகுப்பறையில் சக மாணவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் புதுவை பள்ளிகள் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பினர் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் டீனை பணியிடம் நீக்க வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் மனு அளித்தனர். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பினர் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மாணவி தாக்கப்பட்டதை சம்பவத்தை பல்கலைக்கழக நிர்வாகம் மூடி மறைத்தது பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை காட்டுகிறது. மேலும் மாணவர்கள் அமைப்பின் பிரதிநிதிகளும் எடுத்துரைத்தனர். இந்த வழக்கில் பெண் IPS தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும், பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் டீனை பணியிடம் நீக்கம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 15 லட்சம் ரூபாய் செலவில் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் உள்ள திருமால் நகர் மற்றும் திருப்புவனை பனந்தோப்பு தெற்கு லே அவுட் சாலை ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகிக்க இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் அழகேசன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மணவெளி அரசு துவக்க பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் திறந்து வைத்து பார்வையிட்டார். மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளிகள் நடைபெறும் அறிவியல் கண்காட்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்தார். பின்னர் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அது குறித்து கேட்டறிந்து மாணவ செல்வங்களை பாராட்டினார். அறிவியல் கண்காட்சிக்கான படைப்புகளை பள்ளி ஆசிரியர்களுடன் இணைந்த மாணவ மாணவியர்கள் மிகச்சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தா, ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதியில் முக்கிய பிரமுகர்கள் NSK செழியன், கலைவாணன், காமராஜ், தனுஷ், செந்தில், SVS குமரன்,
பன்னீர் முரளி, நரசிம்மன், ஆதி, அருள், ராமஜெயம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நயினார் மண்டபம் புதுநகரில் அமைந்துள்ள அரசு துவக்க பள்ளியில் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சமூக சேவகர் சத்யராஜ் தலைமையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கட்டப்பட உள்ளது. இதற்காக பணி துவங்குவதற்கான பூமி பூஜை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், புதுவை மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரியன்ற குப்புசாமி பூமி பூஜை செய்து சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள், அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நிறுவனங்கள், அலுவலகங்களில் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை விசாரிக்க மாவட்ட அளவிலான 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். அந்த செய்திக்குறிப்பில் பொது மற்றும் தனியார் நிறுவனம் அலுவலக பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்த சட்டம் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படுகிறது. பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட அளவிலான குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவின் பதவிக்காலம் 2024ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. புதுச்சேரி மாவட்டத்திற்காக புதிய புகார் குழு 3 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குழுவின் தலைவராக ஹேமாவதி, அலுவல் உறுப்பினர்களாக மயில், ஜெயலட்சுமி, ஜெயந்தி, ராஜவேலு, மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர், அலுவல் உறுப்பினர் ஆகியோரிடம் பெறப்பட்டுள்ளன. புகார்கள் இருப்பின் குழுவினரிடம் முறையிட்டு தீர்வு காணலாம். பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார்களை மாவட்ட உள்ளூர் புகார் குழு தலைவரின் கைபேசி எண்ணான 8825425745 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். மேலும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் 041322999500 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. தடையை மீறி கூக்கான் முறைகள் மீன்பிடி தொழில் செய்யும் மீனவர்களிடமிருந்து கடல் வளத்தையும் மீனவர்களின் மீன்பிடி வலையும் பாதுகாக்கும் பொருட்டு அரசு உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அனைத்து மீனவ பஞ்சாயத்தாளர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலில் கூக்கான் வலையில் மீன்பிடிக்க அரசு தடை விதித்துள்ளது. தடையை மீறி சிலர் கூக்கான் வகையில் மீன்பிடித்து வருகின்றனர். கூக்கான் என்பது கணவாய் மீன்களை பிடிக்க பயன்படுத்தும் வலையாகும். இந்த முறையில் ஒரே நேரத்தில் 200 கிலோ வரை மண்ணை வலையில் ஒருக்கி பிடிப்பதாகும். இதனால் டன் கணக்கில் மண் கொட்டுவதால் கடல் வளம் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வலைகளால் சிறு சிறு மீனவர்களின் வலைகள் சிக்கி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. கடல் பகுதியில் சமீப காலமாக கூக்கான் மீன் பிடிப்பது அதிகரித்து வந்த நிலையில் புதுச்சேரி வம்பக்கிரப்பாளையம் வேததமனீஸ்வரன் சிவன் கோவில் வளாகத்தில் வம்பக்கிரப்பாளையம் வீரப்பட்டினம் மீனவ பஞ்சாயத்தார் தலைமையில் அனைத்து ஊர் மீனவ கிராமங்களின் பஞ்சாயத்தாளர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூக்கான் தொழில் செய்யும் கிராமத்தின் மீது தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுப்பது, எந்த ஒரு கிராம பஞ்சாயத்தும் அந்த ஊரை சேர்ந்த கூக்கான் தொழில் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவர்களுக்கு பஞ்சாயத்து பிரச்சனை வரும் பொழுது அனைத்து கிராமமும் ஒன்று சேர்ந்து ஆதரவு அளிப்பது, கூக்கான் தொழிலை மீறி செய்யும் கிராமத்தின் மீது மீன் மார்க்கெட்டில் மீன் விற்பனையை தடை செய்வது போன்ற துரித ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ஜவஹரின் பிறந்தநாள் விழாவையொட்டி மனுக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மக்கள் முதல்வரின் தளபதியுமான ஜவஹர் பிறந்தநாள் விழா அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி சார்பாக அருள்மிகு மனுக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜையுடன் அன்னதானத்துடன் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை உப்பளம் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. பிறந்த நாள் விழாவில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி ரமேஷ், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் செல்வகுமார், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மணிகண்டன், லோகு நாராயணன், உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் முரளிதரன், முகமது அசீன், மணிகண்டன், வெண்மதி, மதி என்ற மதியழகன், ஈஸ்வரன், ராஜா, கதிர்வேலன், ஸ்டாலின், காளியப்பன், சதீஷ், மாணிக்கம் மற்றும் மணிகண்டன், மனோஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதிகள் தலைவர் டாக்டர் பாஸ்கர் தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருந்தார். சுப்பையா சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள சைடு வாய்க்காலை சுத்தம் செய்ய கோரி அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள சைடு வாய்க்காலை சுத்தம் செய்து தூர்வார கோரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சிவபிரகாசத்தை அழைத்து சென்று சுப்பையா சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள சைடு வாய்க்கால் பகுதியை காண்பித்து ஆய்வு மேற்கொண்டார். அடைப்புகளை எடுத்து வாய்க்கால் நீர் சீராக செல்ல வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மீனவர் அணி அமைப்பாளர் கோதண்டம், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் செல்வம், ராகேஷ், கழக சகோதரர்கள் சகாயம், ரகுமான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் ரோட்டரியன் அனிபால் நேரு, செயலாளர் ரோட்டரியன் சங்கர் நாராயணன், திட்டத் தலைவர் வினோத் நாராயண் மற்றும் ரோட்டரியன் ஸ்ரீனிவாசன், ரோட்டரியன் மீரான், வெங்கட்ராமன், பிரசன்னா, பிரதாப் சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பள்ளிகளுக்கு தேவையான புத்தகங்களை வழங்கினர். மேலும் பள்ளியில் யூத் அண்ட் ஈகோ கிளப் சார்பாக அறிவியல் ஆசிரியை காஞ்சனா, பள்ளியின் துணை முதல்வர் கலிகமூர்த்தி, ஈகோ கிளப்பின் கோஆர்டினேட்டர் ஜலதீஸ்வரி, பள்ளியின் ஆங்கில ஆசிரியை ஜீவிதா, ஜெகன் உட்பட மாணவிகள் பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் அனிபால் நேரு பேசுகையில், புத்தகங்களை படிப்பதினால் ஏற்படும் பலன்கள் மற்றும் மொபைல் போன் அதிக அளவு பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே கலந்துரையாடினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ வடக்குழு விநாயகர் கல்வி குழுமத்தின் நிறுவனருமான கேசவனின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் அரசு குருடா சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ வடக்குழு விநாயகர் கல்வி குழுமத்தின் நிறுவனருமான கேசவனின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு விடவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி நாராயணசாமி கேசவன் தலைமையில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக உழவர்கரை பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை, ஜவஹர் நகர், புதுநகர், பிச்சை வீரான்பேட், கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர பகுதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர பகுதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு குடமுழுக்கு நிறைவு விழா 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் முன்னதாக காலை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், கலச பூஜை, பூர்ணாகுதி செய்து கலசாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை அருள்மிகு ஞான வைத்தியநாத சுவாமிக்கும் ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மனுக்கும் கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் அருள்மிகு ஞான வைத்தியநாத சுவாமி ஆலயத்திலிருந்து மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்று யாக பூஜைகளுடன் வஸ்திரம் சார்த்துதல், மாலை மாற்றுதல், திருமாங்கல்ய தாரணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், செயலாளர் சங்கர், பொருளாளர் தமிழ்ச்செல்வன், துணைத் தலைவர் கன்னியப்பன், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூரியகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.